hello, welcome back to our channel. இது உங்க அர்ச்சனா from Quacks Academy. Yes, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செல் சைக்கிள் செல் டிவிஷன்ல இருக்க முக்கியமான டாபிக் மியாசிஸ். எஸ், மியாசிஸ் அப்படினாலே லாங்கர் ப்ராசஸ்னு தோணுதா? பட் இதை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. இந்த வீடியோல மியாசிஸ் பேஸ் பண்ண என்சிஆர்டி லைன்ஸை ஈஸியா டயக்ராம்ஸா நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல எக்ஸ்ட்ராவா 20 PYQs மியாசிஸை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. PYQஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் PYQஸை சால்வ் பண்ண முடியுதா இல்லை எந்த கொஸ்டின் டஃபா ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம். ரைட்? ஸோ மியாசிஸ்க்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ்? ஸோ இட்ஸ் அ காமன் திங், ரைட்? எஸ். ஸோ மைட்டாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன மைண்டில் வரும்? மைட்டாசிஸ் அப்படிங்கிறது நம்ம பாடி செல்ஸில் நடக்கிறது, ரைட்டா? இட்ஸ் அ ஒன். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சொமேட்டிக் செல்ஸ். சொமேட்டிக் செல்ஸ் கால்ட் அஸ் பாடி செல்ஸ், கரெக்டா? இப்போ இந்த மைட்டாசிஸ் சொமேட்டிக் செல்ஸில் நடக்குது. அந்த சொமேட்டிக் செல்ஸ் எப்படி இருக்கும்? டிப்ளாய்டாக இருக்கும், கரெக்டா? ஸோ அந்த சொமேட்டிக் செல்ஸ் எப்படி இருக்கும்? டிப்ளாய்டாக இருக்கும். ஓகே, ஸோ டிப்ளாய்டாக இருக்க சொமேட்டிக் செல்ஸில் மட்டும்தான் நடக்குமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஹாப்ளாய்டாக இருக்க பிளான்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் அனிமல்ஸ்லையும் நடக்கும், ரைட்? மைட்டாசிஸ் seen in diploid somatic cells. அதில் எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா பிளான்ட்ஸில் ஹாப்ளாய்ட் அண்ட் டிப்ளாய்ட் செல்ஸ்லையும் நடக்கும், ஆஸ் வெல் ஆஸ் அனிமல்ஸ்லையும் ஹாப்ளாய்ட் அண்ட் டிப்ளாய்ட் செல்ஸில் நடக்குது. இப்போ அனிமல்ஸில் ஹாப்ளாய்ட் செல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டா நம்ம எதை எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம்? 12th பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மேல் ஹனிபீக்கு 16 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும், அது ஹாப்ளாய்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமா? எஸ். ஸோ அந்த மேல் ஹனிபீல மைட்டாசிஸ் தான் நடக்கும். We all know that mitosis is helpful for cell growth and cell repair. கரெக்டா? செல் growthக்கும் செல் ரிப்பேருக்கும் மைட்டாசிஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எங்கே நடக்குது? டிப்ளாய்ட் சொமேட்டிக் செல்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதில் என்ன எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹாப்ளாய்ட் அண்ட் டிப்ளாய்ட் செல்ஸ்லையும் நடக்குது பிளான்ட்ஸில். அனிமல்ஸில் ஹாப்ளாய்ட் செல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிள் மேல் ஹனிபீ விச் கண்டைன்ஸ் ஒன்லி 16 chromosomes. ஓகே, எஸ். அண்ட் மைட்டாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இட்ஸ் அ டிப்ளாய்ட், ரைட்டா? எஸ். ஸோ பேரண்ட் கிட்ட இன்கேஸ் 46 குரோமோசோம் இருக்கு அப்படின்னா டாட்டருக்கு எவ்வளோ வரும்? அதே 46 தான் வரும். அதாவது 46ங்கிறது we will consider as diploid. ஓகே, 46 என்னவா இருக்கு? டிப்ளாய்டா இருக்கு. இப்போ இந்த பேரண்ட் 2 டாட்டர் செல்லை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த 2 டாட்டர் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணா அந்த டாட்டர்ஸ்க்கும் இருக்கிறது 46 குரோமோசோம்ஸ் தான். அதாவது சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் மெயின்டைன் ஆகும். ஓகே, மைட்டாசிஸில் சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் மெயின்டைன் ஆகும். அண்ட் மைட்டாசிஸோட ஜெனட்டிக் எப்படி இருக்குன்னா லைக் பேரண்ட்டுக்கும் டாட்டருக்கும் அந்த ஜீன் சேமாக இருக்கும். அதோட ஜீனோம்ஸ் சேமாக இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இங்கேயும் 46 இங்கேயும் 46 அப்படிங்கிறதுனால நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம்னா ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? லிசன், 2 அண்ட் டிப்ளாய்டு அப்படியே டிப்ளாய்டாக தான் போகுது. அண்ட் so it is called as equational division. And crossing over does not takes place. மைட்டாசிஸ்ல crossing over நடக்காது. crossing overனா என்ன? நத்திங் பட் பக்கத்து குரோமோசோம் ஆர் நம்ம என்ன சொல்லுவோம் லைக் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸோட ஜெனட்டிக் எலமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். இந்த இந்த குரோமோசோம் ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஜெனட்டிக் எலமெண்ட் இதுக்கும் இதோட ஜெனட்டிக் எலமெண்ட் சம் ஆஃப் த ஜெனட்டிக் எலமெண்ட் இதுக்கும் ஷேர் ஆகிறது தான் கிராசிங் ஓவர். அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அட் எண்ட் ஆஃப் த மைட்டாசிஸ் வி கேன் கெட் 2 டாட்டர் செல்ஸ். 2 டாட்டர் செல்ஸ் தான் ஃபார்ம் ஆவாங்க. அதுவே நம்ம மியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே
நடக்குது மியாசிஸ் அப்படின்னா லிசன் ஜெர்ம் செல்ஸில் நடக்குது ரைட்டா ஜெர்ம் செல்லில் தான் நடக்குது கேமிட்டு ஃபார்ம் பண்ணுது அப்போ அந்த ஜெர்ம் செல்ங்கிறது டிப்ளாய்டா ஹேப்ளாய்டான்னு கேட்டால் டிப்ளாய்டு தான் ஓகே நம்ம ஜெர்ம் செல் அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து ஹேப்ளாய்டுன்னு எழுதக்கூடாது டிப்ளாய்டு தான் ரைட் ஸோ இட்ஸ் சீன் இன் டிப்ளாய்டு ஜெர்ம் செல்ஸ் ஓகே இப்போ இதில் இப்படி இருக்குன்னா ஓகே இந்த இடத்துல ஒரு பேரண்ட் இருக்காங்க பேரண்ட் கிட்ட எத்தனை குரோமோசோம் இருக்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்கு இந்த 46 குரோமோசோம்ஸ் இருக்கிற பேரண்ட் 2 டாட்டர் செல்லை ப்ரொடியூஸ் பண்றாங்க ஓகே அதே மாதிரி மைட்டாசிஸில் பார்த்தா நமக்கு ஒரே டிவிஷன் தான் ஒரே டிவிஷன் 2 டாட்டர் செல் ஆனால் மியாசிஸில் பார்த்தா 2 டிவிஷன் நடக்கும் 4 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷனில் பார்க்கும்போதே இந்த 46 குரோமோசோம் என்னவா ஆயிடுது 23 குரோமோசோம்ஸ் தான் மாறிடுது ஓகேவா 23 குரோமோசோம்ஸாக மாறிடுது இதை வந்து நம்ம மறக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் 23 ஆகுதா இல்லை செகண்ட் ஸ்டேஜில் 23 ஆகுதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே நமக்கு வரக்கூடாது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே இட் பிகேம் half number ஆஃப் குரோமோசோம் ஓகே அடுத்து இந்த டாட்டர் செல்ஸ்லேருந்து 2 டாட்டர் செல்ஸ் வருது 2 ஓகே ஸோ டோட்டலி வில் கெட் 4 டாட்டர் செல்ஸ் which contains 23 குரோமோசோம்ஸ் ஓகேவா 23 குரோமோசோம்ஸ் வந்து அந்த டாட்டர் செல்ஸ்க்கும் இருக்கு ரைட் அப்போது இங்கே வந்து 46 இருக்குது இங்கே வந்து 23 அதாவது half ஆர் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் ரிடக்ஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த 46ங்கிறது என்ன டிப்ளாய்டு அதுவே இந்த 23ங்கிறது ஹேப்ளாய்டு அப்படிங்கும்போது டிப்ளாய்டு டு ஹேப்ளாய்டாக மாறும் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷனல் டிவிஷன் அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா டிப்ளாய்ட் ஜெர்ம் செல்ஸில் பார்க்கலாம் ஸோ மியாசிஸ் அப்படிங்கிறது எந்த ப்ராசஸில் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது அப்படின்னா கேமிட்டோஜெனசிஸ் கேமிட்ஸை ஃபார்ம் பண்ணுது கேமிட்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 23 குரோமோசோம் கேமிட்ஸுங்கிறது ஹேப்ளாய்டு ரைட்டா எஸ் இந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடக்குது அண்ட் 4 டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது understand yes next before entering into the meiosis division just நம்ம குரோமோசோம் அப்படிங் குரோமோசோம்ல சென்ட்ரோமியர்னா என்ன கைனட்டோகோர்னா என்ன சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்னா என்னன்னு ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ எடுத்துட்டு போயிடலாம் ஓகே எஸ் ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு குரோமோசோம்ல இது வந்து ஒரு குரோமாட்டிட் இது 2வது குரோமாட்டிட் புரிஞ்சா இது ஒரு குரோமாட்டிட் இது ஒரு குரோமாட்டிட் அப்போ மொத்தம் ஒரு குரோமோசோமுக்கு 2 குரோமாட்டிட் அந்த 2 குரோமாட்டிடை ஜாயின் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தா சென்ட்ரோமியர் ஓகே அந்த 2 குரோமாட்டிடை ஜாயின் பண்ணுறது எது சென்ட்ரோமியர் இப்போது இந்த சென்ட்ரோமியர் லேட்ரல் சைட்ஸ் ஆஃப் த குரோமோசோம்ஸில் நமக்கு வந்து ஒரு டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது கரெக்டா அந்த டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சரோட ஃபங்க்ஷன் என்ன ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா கைனட்டோகோருங்கிறது அந்த டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அந்த கைனட்டோகோர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அட்டாச் ஆகிறதுக்காக அந்த கைனட்டோகோர் வந்து ஹெல்ப் பண்ணுது ஓகே இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து கரெக்டாக வந்து இந்த கைனட்டோகோரில் அட்டாச் பண்ணி இப்படி வந்து புல் பண்ணிட்டு போகும் ஓகேவா ஓகே ஸோ மியாசிஸ் அப்படிங்கிறது என்ன ரிடக்ஷன் டிவிஷன் கேமிட்டோஜெனசிஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் 2 என்ன இருக்கும் மியாசிஸ் 1 முடிஞ்சால் 23 குரோமோசோம் 2 டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் மியாசிஸ் 2 முடிஞ்சால் 4 டாட்டர் செல்ஸ் 23 குரோமோசோம் 2Nலேருந்து சிங்கிள் என்ன மாறுது ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷனல் டிவிஷன் ஆனால் லிசன் வெரி இம்பார்ட்டண்ட் ஹியர் இந்த இடத்துல 2 டிவிஷன் நடக்குது ஓகே மியாசிஸ் அப்படிங்கிறதுல 2 டிவிஷன் நடக்குது ஆனால் ஒரே ஒரு தடவை தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது ஓகே 2 divisions but only 1 DNA replication 2 divisions but only 1 DNA replication yes
அடுத்து ஓகே, இப்போ 23 குரோமோசோம்ஸா ஆகிடுச்சு மியாசிஸ்னால. திருப்பி அது எப்போ டிப்ளாய்ட் ஸ்டேட்டுக்கு போகும்? ஹாப்ளாய்ட் ஸ்டேட்டா பண்ணது மியாசிஸ். அது எப்போ டிப்ளாய்ட் ஸ்டேட்டுக்கா போகும்? டிப்ளாய்ட் ஸ்டேட் எப்போ போகும்னா ஃபர்டிலைசேஷன் அப்போ. ஸோ எக் அண்ட் ஸ்பெர்ம் வந்து கேமெட்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 23 குரோமோசோம், 23 குரோமோசோம் தான் இருக்கு. அப்போ அது ரெண்டும் ஃபியூஸ் ஆனா நமக்கு கிடைக்கிறது டிப்ளாய்ட் ஸ்டேட், தட் இஸ் கால்ட் அஸ் ஜைகோட். புரிஞ்சுதா? ஓகே லிசன், இந்த ஒரு ஸ்லைட் மட்டும் என்சிஆர்டி புக்கில் ஒரு பேஜ். நான் அது அத்தனையுமே ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி டயக்ராம்ஸாக கொண்டு வந்துட்டேன். ஜஸ்ட் டேக் அ ஃபோட்டோ ஃப்ரம் யுவர் ஐஸ். இந்த என்சிஆர்டியில் அண்ட் எஸ்பெஷலி மியாசிஸில் ப்ரொஃபேஸில் கொஷின் கேட்டாங்க, இந்த 5 சப்ஸ்டேஜஸில் கொஷின் கேட்டாங்கன்னா பக்காவாக எழுதணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்விஸ்டட் கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபேஸ் 1ல் தான். ஏன்னா மைட்டாசிஸில் வந்து நமக்கு ப்ரொஃபேஸ் 1னா ஏர்லி ப்ரொஃபேஸ் லேட் ப்ரொஃபேஸ்னு முடிஞ்சிடும். கரெக்டாக? மியாசிஸ் 2லையும் ப்ரொஃபேஸுங்கிறது வெரி சிம்பிளர் ப்ராசஸ். ஆனால் இந்த மியாசிஸ் 1ல் என்ன ஆகுது? இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஏன் அப்படின்னு பார்த்தா ப்ரொஃபேஸில் 5 சப்ஸ்டேஜ் இருக்குது. ஓகே, ஸோ இட்ஸ் அ லாங்கர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இட் கண்டைன்ஸ் 5 சப்ஸ்டேஜஸ். 5 சப்ஸ்டேஜ் இருக்குது. அந்த 5 சப்ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். லெப்டோட்டின், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின், டயகைனசிஸ். ஓகே, லெப்டோட்டின், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின் அண்ட் டயகைனசிஸ். ஸோ இந்த 5 சப்ஸ்டேஜில் பர்டிகுலராக இப்போ நார்மலாக ப்ரொஃபேஸ்னா என்ன ஆகும்? குரோமாட்டின் வந்து கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமாக மாறும். குரோமாட்டின் கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமாக மாறும். நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியோலஸ், கால்கி அப்பேரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இதெல்லாமே டிஸப்பியர் ஆகும். கரெக்டா? ஸோ இது எல்லாமே படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த 5 ஸ்டேஜில் நடக்குது. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெப்டோட்டின் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் அ ஷார்ட் லிவ்டு. ஓகே, இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கு? ஷார்ட் லிவ்டு ஸ்டேஜ். அதில் லிசன் ஹியர், இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிக்சரில் என்ன ஆகுது? குரோமாட்டின் பிளாக்ஸ் வந்து குரோமோசோமாக கண்டென்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? குரோமாட்டின் என்ன ஆகுது? குரோமோசோமாக கண்டென்ஸ் ஆகுது. குரோமோசோமாக கண்டென்ஸ் ஆகுது அண்ட் சென்ட்ரோல்ஸ் வந்து போல்ஸை நோக்கி மூவ் ஆகுது. ஓகேவா? மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இந்த லெப்டோட்டின் ஸ்டேட்டில் தான் அந்த குரோமோசோம்ஸை வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும். ஓகேவா? அப்படி கிராஜுவலாக பார்க்கலாம். அப்படியே என்னென்னா அப்படியே ஸ்லோவாக கண்டென்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டு. ஓகேவா? லெப்டோட்டின் அப்படின்னாலே கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம், அதுதான் ஞாபகம் இருக்கணும். லெப்டோட்டின் என்ன ஞாபகம் இருக்கணும்? கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம், அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஜைகோட்டின் அப்படிங்கிறதும் ஷார்ட் லிவ்டு தான். ஜைகோட்டின்ங்கிறது ஷார்ட் லிவ்டு. ஆனால் இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒன்று சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ். இப்போ லெப்டோட்டின்னா கண்டென்சேஷன் ஆஃப் குரோமாட்டின் இன்டு குரோமோசோம். கரெக்டா? இப்போ ஜைகோட்டின் அப்படின்னா என்ன? சினாப்சிஸ் ஆர் சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ், இதுதான் வந்து சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, இந்த பிக்சர் பாருங்க, 2 குரோமோசோம்ஸ் இருக்கு. அதை நம்ம என்ன சொல்றோம்? ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். ஓகே, ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்க்கு நடுவில் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கா? கரெக்டாக நல்லா பிக்சர் எடுத்துக்கோங்க. ஜைகோட்டின் அப்படின்னா ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு. ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் என்ன ஆக ஸ்டார்ட் ஆகுது? பேர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஸ்டார்ட்ஸ் பேரிங். அதுக்கு பேர் என்ன? அந்த ப்ராசஸ் பேர் என்ன? சினாப்சிஸ். ஓகே, ஹோமோலாகஸ் குரோமோசோம் பேர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ராசஸ் பேர் என்ன? சினாப்சிஸ். அந்த சினாப்சிஸ் என்னன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் என்ன சொல்றோம்னா சினப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ். இது ஃபுல்லாத்தையும் என்ன சொல்றோம்? நம்ம சினப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ இது என்ன? இந்த சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸை நம்ம பைவேலண்ட்னு சொல்லலாம், டெட்ராய்டுன்னு சொல்லலாம். ஏன் பைவேலண்ட்னு சொல்கிறோம்? ஏன்னா 2 குரோமோசோம் இருக்குது. ஓகேவா? 2 குரோமோசோம் இருக்கிறதுனால பைவேலண்ட். பை மீன்ஸ் 2. கரெக்டாக? இது டெட்ராய்டு. டெட்ராய்டுனா என்ன? டெட்ராய்டுனா 4. அப்போ ஏன் 4ங்கிறோம்? 4 குரோமாட்டிட் இருக்கு. ஓகேவா? 4 குரோமாட்டிட்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ லெப்டோட்டின், ஜைகோட்டின், பாக்கெட்டின். ரைட்? ஃபர்ஸ்ட் லெப்டோட்டின் அப்படின்னா கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம். ஜைகோட்டின் அப்படின்னா என்ன? சினாப்சிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சினாப்சிஸ்னா ஜைகோட்டின். ஆனால் மெயின் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்து என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த சினாப்சிஸ் ஸ்டார்ட் ஆகிறது தான் ஜைகோட்டின்.
பட் அந்த சினாப்சிஸை எந்த ஸ்டேஜில் கிளியராக பார்க்கலாம்? அந்த டெட்ராய்டு இந்த லைக் அந்த 2 குரோமோசோமும் சினாப்சிஸ் ஆனதை எதில் கிளியராக பார்க்கலாம் அப்படின்னா பேக்டின். ஓகேவா? லிசன், டிஸ்டிங்க்ட் டெட்ராய்ட்ஸ். ஓகேவா? டிஸ்டிங்க்ட் டெட்ராய்ட்ஸாக இருக்குது எதில்? பேக்டினில். கொஷின் எந்த மாதிரி கேட்பாங்க? எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது? ஓகே, சினாப்சிஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, எந்த ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜைகோட்டின். எந்த ஸ்டேஜில் கிளியராக வந்து நம்ம பைவேலன்ஸை இல்லை டெட்ராய்டா இல்லை சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸை கிளியராக பார்க்கலாம் அப்படின்னா அது என்னது? பேக்டின். ஓகே, ஸோ இந்த பிக்சரை பார்த்துக்கோ. பேக்டின்னா என்ன பிக்சர் வரணும்? 2 குரோமோசோமு அப்படியே பின்னி ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸை ஃபார்ம் பண்ணுது. புரிஞ்சா? பேக்டின் அப்படின்னாலே 2 குரோமோசோம் இருக்குது, பின்னி ஒரு ரீகாம்பினேஷன் நாடியூலை ஃபார்ம் பண்ணுது. இந்த ரீகாம்பினேஷன் நாடியூல் எதுக்கு அப்படின்னு கேட்டால் கிராசிங் ஓவர்ஸ் நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளூ கலர் குரோமோசோமோட சம் ஜெனட்டிக் எலிமெண்ட் இந்த எல்லோக்கு போயிடுச்சு. எல்லோலேருந்து சம் இது வந்து ப்ளூக்கு மாறி இருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த ரீகாம்பினேஷன் நாடியூலை ஃபார்ம் பண்ணி அது என்ன பண்ணுது? கிராசிங் ஓவர் நடத்துது. ஓகேவா? இந்த கிராசிங் ஓவர் நடத்துறதுக்கு ஒரு என்சைம் தேவைப்படுது. ஓகே, ஸோ பேக்டின் இஸ் அ என்சைம் மீடியேட்டட் ஸ்டேஜ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேக்டின் அப்படிங்கிறது என்ன? என்சைம் மீடியேட்டட் ஸ்டேஜ். இந்த 5 ஸ்டேஜ்லையும் ஒன்று தான் என்சைம் மீடியேட்டட் ஸ்டேஜ். அது என்ன? பேக்டின். ஓகேவா? அதுக்கு என்ன என்சைம் தேவைப்படுது? ரீகாம்பினேஸ். அதுக்கு என்ன என்சைம் தேவைப்படுது? ரீகாம்பினேஸ் அப்படிங்கிற என்சைம் தேவைப்படுது. லிசன், பேக்டின் அப்படிங்கிறது என்ன? அங்கே சினாப்சிஸ் ஸ்டார்ட் ஆனது இங்கே கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். கரெக்டாக? ஸோ பிக்சரை வச்சு நம்ம என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம்? ரீகாம்பினேஷன் நாடியூலை ஃபார்ம் பண்ணி கிராசிங் ஓவரை கம்ப்ளீட் பண்ணுது. ஓகே, கிராசிங் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுது, ரீகாம்பினேஷனை கம்ப்ளீட் பண்ணுது. இந்த ரீகாம்பினேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்சைம் யூஸ் ஆகுது. அந்த என்சைம் பேர் ரீகாம்பினேஸ். இவ்வளோதான் பேக்டின். புரிஞ்சுதா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிப்ளோட்டின். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? அந்த சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் வந்து டிசொல்யூட் ஆகுது, அதாவது காணாமல் போகுது. ஏன் அப்படின்னா அந்த 2 ஹோமோலோகஸ் குரோமோசோமும் கெட்டிங் செப்பரேட்டட், தனியாக பிரியறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதோட வேலை என்ன? கிராசிங் ஓவர் நடக்கணும். பேக்டினில் கிராசிங் ஓவர் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக? அப்படிங்கும்போது இந்த டிப்ளோட்டினில் என்ன நடக்குது? டிசொல்யூஷன் ஆஃப் சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? அந்த சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் டிசொல்யூட் ஆகுது, பைவேலன்ஸ் பிரியுது, அதாவது அந்த 2 குரோமோசோமும் பிரியுது. அப்போது அந்த பிரியும் போது எந்த இடம் மட்டும் ஜாயின் ஆகி இருக்கு அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ஷேப்டு அட் த சைட் ஆஃப் கிராசிங் ஓவர். எந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடக்குதோ அங்கே மட்டும் ஒரு எக்ஸ் ஷேப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கு. புரிஞ்சா? கிராசிங் ஓவர் நடக்காத இடத்துல பைவேலன்ட் குரோமோசோம் பிரிஞ்சிருச்சு. கிராசிங் ஓவர் நடந்த இடத்துல மட்டும் ஒரு எக்ஸ் ஷேப்பை மெயின்டைன் பண்ணுது. அந்த எக்ஸ் ஷேப் பேர் என்ன அப்படின்னா கயஸ்மேட்டா. ஓகே, அந்த எக்ஸ் ஷேப் பேர் என்ன? கயஸ்மேட்டா. அப்போ டிப்ளோட்டினோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தா கயஸ்மேட்டா ஃபார்ம் ஆகிறது தான் வந்து இதோட சிக்னிஃபிகன்ஸ். ஏன் அப்படின்னா பைவேலன்ட் குரோமோசோம்ஸ் பிரியுது, பைவேலன்ட் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் டிசொல்யூட் ஆகுது, பைவேலன்ஸ் பிரியுது. அந்த கிராசிங் ஓவர் சைட்டில் மட்டும் ஒரு எக்ஸ் ஷேப் மெயின்டைன் ஆகுது, அது பேர் கயஸ்மேட்டா. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து டயகைனசிஸ். ஸோ இந்த டயகைனசிஸ் தான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? அந்த எக்ஸ் ஷேப்பும் பிரிஞ்சிருது. ஓகே, இப்போ டெர்மினலைசேஷன் ஆஃப் கயஸ்மேட்டா. ஓகேவா? அந்த எக்ஸ் ஷேப்பும் பிரிஞ்சிருது. ஸோ டெர்மினலைசேஷன் ஆஃப் கயஸ்மேட்டா. அப்போ அங்கே கிராஜுவலாக லெப்டோட்டினில் கிராஜுவலாக கண்டென்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆனது கிராஜுவலாக முடிஞ்சிருச்சு. ஓகே, குரோமோசோம் ஃபுல்லாக கண்டென்ஸ் ஆகிடுச்சு. நல்லா குரோமோசோம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஃபுல்லாக கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமாக ரெடியாக இருக்குது மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்க்காக. ஓகே, அண்ட் நியூக்ளியோலஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கால்கி அப்பேரட்டஸ், நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர்ஸ். நார்மலாக ப்ரொஃபேஸில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடக்குதுங்க. ஓகே, அண்ட் மெயின் திங் லிசன், நம்ம வந்து இந்த இதில் லைக் 12th ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டரில் இது படிச்சிருப்போம். இந்த ஊகோனியா வந்து ஓவமை ப்ரொடியூஸ் பண்ணுது
அந்த ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த எக்கை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொஃபேஸ் 1 ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம படிச்சிருப்போம் கரெக்டாக. ஸோ அந்த ப்ரொஃபேஸ் 1ல் பர்டிகுலராக எந்த இடத்துல நிற்குது, ஓகே, எந்த இடத்தோட அது வந்து அரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா டிப்ளோட்டின் ஸ்டேட்டு. ஓகே, இந்த டிப்ளோட்டின் ஸ்டேட்டில் வந்து அந்த ஸ்டேஜ் வந்து அரெஸ்ட் ஆகிடுது. ஓகேவா? ஏன் டிப்ளோட்டின் டயகைனசிஸ் அப்படின்னா டயகைனசிஸ் நடந்தால் ப்ராசஸ் முடிஞ்சிடும், ப்ரொஃபேஸ் 1 முடிஞ்சு மெட்டாஃபேஸ் அனாஃபேஸ் நடந்துடும் கரெக்டாக. ஸோ டயகைனசிஸ் வராமல் டிப்ளோட்டின் ஸ்டேஜ்லேயே அது நின்றுருச்சு. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஷின் சால்வ் பண்ணும்போது இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வரும், ரைட்? ஸோ இதே மியாசிஸை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் சால்வ் பண்ணும்போது யூ வில் கெட் கிளியர் ஐடியா. ஓகே, ஸோ இந்த ப்ரொஃபேஸ் 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே பாதி தலைவலி நமக்கு முடிஞ்சிடும், ரைட்டா? எஸ். ஓகே, நவ் மெட்டாஃபேஸ். ஸோ மெட்டாஃபேஸ் அப்படிங்கிற இப்போது மியாசிஸ் 1க்கும் 2க்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. வெரி 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 யூனிக் டிஃப்ரென்சஸ். ஓகேவா? நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஒரே மாதிரி நடக்கிற மாதிரி தான் நமக்கு பார்த்தா தெரியும். ஆனால் அதை ரொம்ப வந்து நோட்டீஸ் பண்ணாதான் அதில் என்ன ப்ராப்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் நமக்கு நான் என்ன மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ்பெஷலி என்சிஆர்டி லைன்ஸில் மட்டுமே இருக்க மியாசிஸ் 1 அண்ட் மியாசிஸ் 2க்கான டிஃப்ரென்சஸ் டேப்லர் காலமாக கொடுத்துருக்கேன். ஓகே, நமக்கு ஸ்டேட் போர்டு அப்படின்னா நமக்கு வந்து ரெடிமேட் காப்பியாக டேப்லர் காலம் எல்லாமே கொடுத்துருவாங்க. பட் சிபிஎஸ்சி அப்படிங்கும்போது நம்ம தான் அனலைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மியாசிஸ் 1 மியாசிஸ் 2வை கம்பேர் பண்ணி வெறும் என்சிஆர்டி லைன்ஸில் மட்டுமே இருக்கிற டிஃப்ரென்சஸை நான் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட இட்ஸ் வெரி ஃபைன். ஸோ இதை கண்டினியூஸாக பாருங்கள். எஸ். ஸோ இந்த மெட்டாஃபேஸ் ஸ்டேஜுங்கிறது நம்ம மெட்டாஃபேஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் இருக்கும், ஈக்வட்டோரியல் பிளேட் தான் ஞாபகம் இருக்கும் கரெக்டாக. மெட்டாஃபேஸ் அப்படின்னாலே குரோமோசோம்ஸ் வந்து ஈக்வட்டோரியல் பிளேட்டுக்கு வந்துடும், ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அட்டாச் ஆகும். பட் லிசன் ஹியர், இந்த இடத்துல இந்த குரோமோசோம்ஸ் என்னவா இருக்கு, ஹோமோலோகஸாக இருக்குது கரெக்டா. ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸாக இருக்குது. அப்போது மெட்டாஃபேஸில் ஸ்பிண்டில் ஃபைபர் எங்கே அட்டாச் ஆகுது, ஓகே, எந்த இடத்துல அட்டாச் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஓகேவா? மெட்டாஃபேஸில் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் டு கைனட்டோகோர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மெட்டாஃபேஸ் 1ல் கைனட்டோகோர் எதில் அட்டாச் ஆகுது, ஹோமோலோகஸ் குரோமோசோம். 2 குரோமோசோம் இப்படி இருக்குது. ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆகி ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம் இந்த பக்கமும் இன்னொரு ஹோமோலோகஸ் குரோமோசோம் இந்த பக்கமும் இழுத்துட்டு போகுது. அப்போ ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் வந்து இழுத்துட்டு போகணும் அப்படின்னா சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது இல்லையா? ஏன்னா அதுவே தனித்தனியாக ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸாக இருக்குது. அப்படிங்கும்போது சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகாது. ஓகே, லிசன். ஸோ ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் தான் செப்பரேட் ஆகும். அனாஃபேஸ் 1ல் என்ன ஆகும், ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் தான் செப்பரேட் ஆகும். அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோமில் இருக்க சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படியே இருக்கும். புரிஞ்சா? சிஸ்டர் குரோமேட்டிட்ஸுங்கிறது ஒட்டுக்காவே இருக்கும். ஓகே, ஆனால் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் மட்டும்தான் பிரியும். சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ரிமைன் அசோசியேட்டட் வித் சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் பிரியவே பிரியாது, ரைட்? எஸ். நெக்ஸ்ட்டு டீலோஃபேஸ் 1 நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கால்கி அப்பேரட்டஸ் ரீஅப்பியர்ஸ். எப்போவுமே நடக்கிறது தான் கரெக்டாக. டீலோஃபேஸ் அப்படிங்கும்போதே குரோமோசோம் வந்து டீகண்டன்ஸ் ஆகி குரோமாட்டினாக மாறும். குரோமாட்டினாக மாறி இண்டிவிஜுவாலிட்டியை லூஸ் பண்ணுது. அது சுற்றி வந்து நியூக்ளியர் என்வலப்ஸ் வருது, நியூக்ளியோலஸ் வருது, அண்ட் கால்கி அப்பேரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. அது முடிஞ்சோடனே என்ன நடக்கும், சைட்டோகைனசிஸ் நடக்கும். அப்போ சைட்டோகைனசிஸில் என்ன நடக்குது, சைட்டோகைனசிஸ் நடக்கிறதால மியாசிஸ் 1 அதாவது டீலோஃபேஸ் 1 முடிஞ்சால் நமக்கு கிடைக்கிறது டையாட் ஆஃப் செல்ஸ், அதாவது 2 செல்லு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா நான் சொல்கிறது? நமக்கு வந்து 2 செல்லு வந்து கிடைக்கும். டீலோஃபேஸ் 1 முடியும் போது 2 செல் கிடைக்குது. ஓகே, நவ் லுக் அட் திஸ். Stage between 2 meiotic division is called interkinesis. நிறையா பேர் அப்படியே ஸ்டேஜ் பிட்வீன் 2 அப்படின்னு பார்த்தாலே இன்டர்ஃபேஸ் அப்படின்னு போட்டுறீங்க.
ரைட்டா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது. லிசன், ஸ்டேஜ் பிட்வீன் டூ சக்ஸசிவ் எம் ஃபேஸ். ஓகேவா? 2 எம் ஃபேஸுக்கு நடுவில் வந்தால் அது இன்டர்ஃபேஸ். அதுவே 2 மியாட்டிக் ஃபேஸஸ், ஓகே, 2 மியாட்டிக் டிவிஷன்ஸுக்கு நடுவில் வந்தால் அது இன்டர்கைனசிஸ். புரிஞ்சா? 2 எம் ஃபேஸுக்கு நடுவில் வந்தால் அது இன்டர்ஃபேஸ். அதுவே 2 மியாட்டிக் டிவிஷன்ஸுக்கு நடுவில் வந்தால் அது இன்டர்கைனசிஸ். அந்த இன்டர்கைனசிஸ் எப்படி இருக்கும்? ஷார்ட் லிவ்டாக இருக்கும். அந்த இடத்துல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது. ஃபர்ஸ்டே நம்ம சொல்லியாச்சு, 2 டிவிஷன் நடக்கும், ஒரே தடவை தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். புரிஞ்சா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியாசிஸ் 2. அதே தான், ப்ரோஃபேஸ் 2ல் என்ன நடக்குது? நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆயிடுது, குரோமோசோம்ஸ் வந்து காம்பேக்டாக மாறிடுது. ஓகே, குரோமாட்டின் வந்து திருப்பி குரோமோசோமாக கண்டென்ஸ் ஆகுது. ரைட்? எஸ். மெட்டாஃபேஸ் 2, லிசன், அங்கே என்ன சொன்ன? மெட்டாஃபேஸ் அப்படிங்கும்போது ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸில் தான் வந்து கைனட்டோகோர் அட்டாச் ஆகும். ஐ மீன் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து கைனட்டோகோரில் அட்டாச் ஆகும். கரெக்டாக? ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸோட கைனட்டோகோரில் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகும். எதில்? மெட்டாஃபேஸ் 1ல். அதுவே மெட்டாஃபேஸ் 2னா என்ன நடக்குது? ஏன்னா ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஆல்ரெடி போயாச்சு. கரெக்டாக? இப்போ அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோமில் இருக்க 2 குரோமாட்டிட், நான் ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா 2 குரோமாட்டிட் இருக்கும். அந்த 2 குரோமாட்டிட் தான் பிரிக்க போகுது. ஓகே, ஜஸ்ட் இமேஜின், ஒரு கதையாக ஞாபகம் வைங்க. ஓகேவா? மியாசிஸை ஒரு கதையாக ஞாபகம் வச்சிங்கன்னா வெரி ஈஸி. ஓகே, ஃபஸ்ட் என்ன ஆகுது? ஹோமோலாகஸ் குரோமோசோம் கூட சினாப்சிஸ் நடக்குது, கிராசிங் ஓவர் நடக்குது, ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸாகவே போகுது. மெட்டாஃபேஸில் ஹோமோலாகஸ் குரோமோசோமாகவே அலைன் ஆகுது. அனாஃபேஸில் வந்து என்ன ஆகுது? அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு போகுது. ஓகே, அடுத்து மியாசிஸ் 2ன்னு வரும்போது என்ன நடக்குது? மெட்டாஃபேஸில் வந்துட்டு அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்குது. அதாவது அதில் ஒரு குரோமோசோம் தான் இருக்குது. அந்த ஒரு குரோமோசோமை இந்த சிஸ்டர் குரோமாட்டிக்கு வந்து ஒரு போலும், இந்த சிஸ்டர் குரோமாட்டிக்கு இன்னொரு போலும் போகிற மாதிரி ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகுது. ஓகே, அட்டாச் ஆகி வெறும் சிஸ்டர் குரோமாட்டிக்ஸ் மட்டும் அனாஃபேஸில் போகுது. ஸோ ஜஸ்ட் கீப் இட் ஆஸ் அ ஸ்டோரி. நல்ல ஒரு ஸ்டோரியாக மைண்டில் வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி ஈஸி. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, ஸோ மெட்டாஃபேஸ் 2ன் போது ஈக்குவேட்டரில் தான் அலைன் ஆகும், அது நமக்கு நல்லா தெரியும். மைக்ரோடியூபியூல்ஸ் ஃப்ரம் ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் ஸ்பிண்டில் கெட் அட்டாச்சு டு கைனட்டோகோர் ஆஃப் சிஸ்டர் குரோமாட்டிட். மெட்டாஃபேஸில் எந்தோட கைனட்டோகோர் கூட அட்டாச் ஆகுது? சிஸ்டர் குரோமாட்டிட். அங்கே எதோட கைனட்டோகோர் கூட அட்டாச் ஆச்சு? ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். ஓகே, மெயின் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் அனாஃபேஸ் 2. அனாஃபேஸ் 2ல் என்ன ஆகுது? ஸ்பிளிட்டிங் ஆஃப் சென்ட்ரோமியர். லிசன், இந்த இடத்துல சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகுது. ஏன்னா இருக்கிறதே ஒரு குரோமோசோம். அந்த ஒரு குரோமோசோமில் ஒரு குரோமாட்டிட் இன்னொரு குரோமாட்டிட் பிரிஞ்சு போகுது. அப்போது ஒரு குரோமாட்டிட் 2 குரோமாட்டிடை சேர்த்து வச்சது யார்? சென்ட்ரோமியர். அப்போது குரோமாட்டிடே பிரிஞ்சு போகும்போது சென்ட்ரோமியர் பிரிஞ்சு தான் ஆகணும். ரைட்? அதுவே அனாஃபேஸ் 1ல் பார்த்தா சென்ட்ரோமியர் பிரியாது, சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஒட்டுக்காகவே இருக்கும். ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் மட்டும்தானே பிரியும். ரைட்டா? எஸ். ஸ்பிளிட்டிங் ஆஃப் சென்ட்ரோமியர் டு splitting of centromere and allowing to move opposite poles by shortening of microtubules. Opposite poles microtubules வந்து shorten ஆகி எடுத்துட்டு போகுது. நெக்ஸ்ட் telophase 2, chromosomes enclosed by nuclear membrane. அதே தான், குரோமாட்டின் வந்து குரோமோசோம் வந்து டீகண்டென்ஸ் ஆகி குரோமாட்டினாக மாறுது, இண்டிவிஜுவாலிட்டியை லூஸ் பண்ணுது, நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கால்கி அப்பேரட்டஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. அடுத்து சைட்டோகைனசிஸ் நடக்கும். சைட்டோகைனசிஸ் நடந்தால் ஆல்ரெடி 2 செல். கரெக்டாக? மியாசிஸ் 1ல் நமக்கு ரிசல்ட் என்ன? 2 செல். இப்போ மியாசிஸ் 2 நடக்கும்போது நமக்கு ரிசல்ட் வந்து டெட்ராட் ஆஃப் செல்ஸ், 4 செல்லு கிடச்சிருக்கு. புரிஞ்சா? 4 செல்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ லிசன், இந்த டேப்லர் காலம் தான் வந்து வெறும் என்சிஆர்டி லைனை மட்டுமே பேஸ் பண்ணி மியாசிஸ் 1க்கும் மியாசிஸ் 2க்கும் எடுத்து வச்சுருக்க டிஃப்ரென்ஸ். இது எப்படி அப்படின்னா, லைக் ஸ்டேட்மெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் வரும்போது இந்த பாயிண்ட் மட்டுமே ஞாபகம் இருந்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்டேட்மெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ மியாசிஸ் 1 ப்ரொஃபேஸுங்கிறது லாங்கர் அண்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், 5 ஃபேஸ் இருக்கும். கரெக்டாக? 5 ஸ்டேஜஸ் இருக்கும். மியாசிஸ் 2 அப்படிங்கிறது இட் ரிசம்பிள்ஸ் நார்மல் மைட்டாசிஸ். 5 ஸ்டேஜ் எல்லாம் இருக்காது, நார்மலாக மைட்டாசிஸ் மாதிரி இருக்கும். கரெக்டாக? அதுவே மெட்டாஃபேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கும்போது கைனட்டோகோர் எங்கே அட்டாச் ஆகுது? ஹோமோலாகஸ் குரோமோசோம் கூட அட்டாச் ஆகுது. அதுவே
மியாசிஸ் 2 அப்படின்னு பார்க்கும்போது மெட்டாஃபேஸில் கைனட்டோகோர் எங்கே அட்டாச் ஆகுது, சிஸ்டர் குரோமாட்டிட்ஸில் அட்டாச் ஆகுது. நல்லா ஞாபகம், இது இந்த டிஃப்ரென்ஸ் மட்டுமே நமக்கு தெரிஞ்சாலே மோர் ஓவர் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் அனாஃபேஸில் என்ன நடக்குது, ஹோமோலோகஸ் குரோமோசோம் தான் செப்பரேட் ஆகுது, சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அப்படியே இருக்குது. அனாஃபேஸ் 1ல் என்ன ஆகுது, ஹோமோலோகஸ் குரோமோசோம் மட்டும்தான் செப்பரேட் ஆகுது, சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அப்படியே இருக்குது. இந்த இடத்துல சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் செப்பரேட் ஆகுது, அதனால் சென்ட்ரோமியரும் ஸ்ப்ளிட் ஆகுது. கரெக்டா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் டீலோஃபேஸ். டீலோஃபேஸ் முடிஞ்சு சைட்டோகைனசிஸ் நடக்கிறப்போ நமக்கு டையட் ஆஃப் செல்ஸ் கிடைக்கும். அதுவே மியாசிஸ் 2ல் டெட்ரட் ஆஃப் செல்ஸ் வந்து கிடைக்கும். 4 செல்லு வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். கரெக்டா? எஸ். இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே, நம்ம அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரொஃபேஸில் 5 ஸ்டேஜ், அது போக இந்த டேப்லர் காலம், இது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஓவர். எஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, கன்சர்வேஷன் ஆஃப் குரோமோசோம் அக்ராஸ் ஜென்ரேஷன். கன்சர்வேஷன் ஆஃப் குரோமோசோம் அக்ராஸ் ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது என்னென்னா, லைக் ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து மட்டுமே கண்டினியூஸாக அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு குரோமோசோம்ஸ் போகாமல் ஹாஃப் ஃப்ரம் மதர் அண்ட் ஹாஃப் ஃப்ரம் ஃபாதர் அப்படிங்கிறத ஃபியூஸ் ஆகுது. கரெக்டாக எக் அண்ட் ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகும்போது வி காட் 23 குரோமோசோம்ஸ் ஃப்ரம் மதர் ஆஸ் வெல் ஆஸ் ஃபாதர். கரெக்டாக அப்போ 23 சேரும்போது டிப்ளாய்ட் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஜென்ரேஷன் 2 பேர்த்தோட ஜீனோமே வந்து கேரி அவுட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதனால் மியாசிஸில் நமக்கு வந்து ரிசல்ட் என்னென்னா ரிடக்ஷன் ஆஃப் குரோமோசோம் வந்து நம்பர் ரெடியூஸ் ஆகுது. ஜெனட்டிக் வேரியபிலிட்டி அதிகமாக இருக்குது. கிராசிங் ஓவர்ஸ் நடக்கிறதுனால ஜெனட்டிக் வேரியபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஜெனட்டிக் வேரியபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது நமக்கு வேரியேஷன்ஸ் வருது. அந்த வேரியேஷன்ஸ் எவல்யூஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. புரிஞ்சா? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மியாசிஸ். இந்த மியாசிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது PYQs சால்வ் பண்ணும்போது யூ வில் கெட் அன் ஐடியா ஹவு தே ஆஸ்க்டு கொஷின்ஸ். ஓகேவா? இந்த வருஷத்தில் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின், ரீகாம்பினேஷன் பிட்வீன், என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கொஷின் டஃப்பாக இருக்குது, இல்லை எந்த கொஷினுக்கு நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Okay, recombination between homologous chromosome is completed by the end of. Yes, recombination எங்க முடியுது, ரீகாம்பினேஷன் முடியுது. அதாவது ரீகாம்பினேஷன் இருக்கிறதே ஒன்று, பேக்கெட்டின். அது ஸ்டார்ட் ஆகிறது முடியாது எல்லாமே பேக்கெட்டினில் மட்டும்தான். ஓகே, ரைட்? சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எனக்கு முன்னாடியே சால்வ் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு முன்னாடியே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எந்த கொஷின் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல given below are 2 statements. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, குரோமோசோம் பிகம்ஸ் கிராஜுவலி விசிபிள் அண்டர் லைட் மைக்ரோஸ்கோப் டியூரிங் லெப்டோட்டின் ஸ்டேஜ். கரெக்டாக லைட்டாக அப்படியே கிராஜுவலாக வந்து என்ன ஆகுது, விசிபிள் ஆகுது. ஸோ இட் இஸ் ட்ரூ. The beginning of the diplotin stage is recognized by dissolution of synaptonymal complex. அப்போ டிப்ளோட்டின்ல dissolution of synaptonymal complex நடக்குது. கரெக்டா? ட்ரூவா? எஸ், ட்ரூ. ஸோ in the light of the above statement, choose the correct answer from the given options given below. ஸோ அப்படியே அவசரமாக பார்த்துட்டு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் 2ம் ட்ரூன்னு போட்டிருப்பீங்க. ஆனால் 2ம் கரெக்டாக இல்லையான்னு பார்க்காம 1 இஸ் இன்கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் போடக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பயாலஜி முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அக்யூரசி இஸ் இம்பார்ட்டண்ட். கரெக்டாக நம்ம பயாலஜி டக்குன்னு முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போயிடலாம். ஆனால் அந்த டக்குன்னு முடிக்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம அது முடித்ததே வேஸ்ட்டு தான். கரெக்டாக? எஸ். ஸோ என்ன போட்டிருக்காங்க, 2மே ஃபால்ஸு. 1 is true, 2 is false. 1 is false, 2 is true. Both statement 1 and 2 are true. இது 2மே true. கரெக்டா? Yes. So the process of appearance of recombination nodule. Yes, recombination nodule அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடும், packaging, right? So recombination nodule occurs at which substage
of prophase 1 in meiosis? Pachytene. Pachytene நமக்கு என்ன தெரியும்? Recombination nodules தெரியும். Yes, next. Which of the following stages of meiosis involves division of centromere? Listen. Which of the following stage of meiosis involves division of centromere? Centromere எந்த இடத்துல பிரியுது? Anaphase 1ல centromere பிரியாது. ஏன்னா homologous chromosomes தான் பிரியும். கரெக்டாக? அப்போ Anaphase 2ல தான் வந்து division of centromere நடக்குது. ஓகேவா? Anaphase 1ல homologous chromosomes தான் பிரியும், centromere பிரியாது, sister chromatids ஒட்டுக்கா இருக்கும். Anaphase 2ல தான் வந்து centromere பிரியும். Next, select the correct statements. Tetrad formation is seen during leptotina. True ah? Illa. False. ஏன்னா tetrad formation takes place in zygote. Okay. During anaphase, the centromere split and chromatids separate. Correct தானே? அனாஃபேஸ்ல தானே சென்ட்ரோமியர் பிரிஞ்சு குரோமாட்டிட் செப்பரேட் ஆகுது. அவங்க இந்த இடத்துல அனாஃபேஸ் 1ஆ 2ஆ எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் அனாஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அப்போ இட்ஸ் ட்ரூ. டெர்மினலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் பேக்கெட்டினா? கண்டிப்பாக இல்லை, ஃபால்ஸ். கரெக்டாக? ஃபால்ஸ் தான். அண்ட் நியூக்ளியோலஸ் கால்கி apparatus and endoplasmic reticulum are reformed during telophase. ட்ரூ. டீலோஃபேஸில் எல்லாமே வந்து ரீஃபார்ம் ஆகுது. கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸா? கிடையாது, non-sister chromatids. Crossing over takes place between non-sister chromatids of homologous chromosome. So B and D na correct. Right? So mostly இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் இல்லை கரெக்டு ராங்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சிஸ்டர் குரோமாட்டிட் அப்படிங்கிற இடத்த நம்ம அப்படியே படித்த உடனே ஏதோ நம்ம அங்கே இருக்கிற சிஸ்டர் குரோமாட்டிடாக தான் இருக்கும், ஆனால் நம்ம மனசில் நான் சிஸ்டர் குரோமாட்டிட் அப்படின்னு மனசில் படிச்சுட்டு போயிருப்போம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. X. So which stage of meiosis can last for months or years in the oocytes of some vertebrates? So நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம், கரெக்டாக? ஸோ எந்த இடத்துல meiosis 1 வந்து கம்ப்ளீட் ஆகாமல் அரெஸ்ட் ஆகுது அப்படின்னு படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ கரெக்டாக எந்த ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா டிப்ளோட்டின். ஏன்னா டயகைனசிஸ்ன்னு போடாதீங்க, டயகைனசிஸ் நடந்துச்சுன்னா அது முடிஞ்சிடும். ஓகே, ப்ரொஃபேஸ் 1 முடிஞ்சிடும். ஆக்சுவலாக ப்ரொஃபேஸ் 1 அரெஸ்ட் ஆகிருக்கு, என்ன ஸ்டேட்னா டிப்ளோட்டின் ஸ்டேட்டில். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டியூரிங் ப்ரொஃபேஸ் 1 ஆஃப் மியோசிஸ். சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சினாப்சிஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம். சினாப்சிஸ் அப்படின்னாலே என்ன? ஜைகோட்டின். இது எத்தனாவது? 2வது. குரோமோசோம் பிகம் கிராஜுவலி விசிபிள் அட் த மைக்ரோஸ்கோப். லெப்டோட்டின். லெப்டோட்டின் தான் 1, ரைட்டா? அப்போ லெப்டோட்டின் 1னா பி தான் வந்து ஃபஸ்ட்டாக வரணும். ஸோ பிஆ ஃபஸ்ட்டாக வர்றது சிஆர்டி, கரெக்டாக? சிஆர்டி தான் ஆன்சராக வரணும். கிராசிங் ஓவர் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஸோ கிராசிங் ஓவர்ஸ் எதில் நடக்குது? பேக்கெட்டின். பேக்கெட்டின் எத்தனாவது? 3வது ஸ்டேஜ். டெர்மினலைசேஷன் ஆஃப் கைஸ்மேட்டா. டெர்மினலைசேஷன் ஆஃப் கைஸ்மேட்டா அப்படிங்கிறது எது? டயகைனசிஸ். 5th. அண்ட் dissolution of synaptonymal complexes diplotin. 4th. ஸோ என்ன வரணும் நமக்கு? பி ஏ சி. அப்போ அதை பார்த்தாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். BACED. ஓகேவா? Okay, bivalent or tetrad formation is a characteristic feature observed during. Easy. Bivalent, tetrad, synapses, synaptonymal complex அப்படின்னாலே ஜைகோட்டின் தான், கரெக்டாக? ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் இன் ஜைகோட்டின் ஸ்டேஜ், சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் இன் பேக்கெட்டின் ஸ்டேஜ். இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம மறந்துடுவோம், ஒருவேளை ஜைகோட்டினாக இருக்குமோ, ஒருவேளை பேக்கெட்டினாக இருக்குமோ அப்படிங்கிறத மறந்துடுவோம். சினாப்சிஸ் பைவேலண்ட் அப்படின்னாலே ஜைகோட்டின் தான். இந்த கயஸ்மேட்டாக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பைவேலண்ட் டெட்ராடுக்கெல்லாம் கயஸ்மேட்டாக்கு சம்மந்தமே இல்லை. நெக்ஸ்ட், ரிகார்டிங் மியோசிஸ் விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் கேட்குறாங்க. இந்த கரெக்டு இன்கரெக்ட் எல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அவசரத்தில் முடிக்கும்போது மிஸ்டேக் பண்ணுவீங்க. கரெக்டாக வந்து இன்கரெக்ட்னு படிப்பீங்க, இன்கரெக்டாக கரெக்டுன்னு படிப்பீங்க. ஸோ டோன்ட் மேக் தோஸ் மிஸ்டேக்ஸ். ஓகே,
So there are two stages in meiosis 1 and 2. True. DNA replication occurs in S phase of meiosis 2. DNA replication occurs in S phase தான், ஆனால் meiosis 2 கிடையாது. இது தப்பு, meiosis 2ல வராது. ஸோ இட்ஸ் ஃபால்ஸ். இதுதான் அப்போ கரெக்டான ஆன்சர். எதுக்கும் நம்ம சிஎன்டியை பார்த்தாலாம். நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்து அதை விட்டுட்டு போகாதீங்க. ஜஸ்ட் ரீட் சிஎன்டி ஒன்ஸ். ஓகே, பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அண்ட் ரீகாம்பினேஷன் அக்கர்ஸ் இன் மியாசிஸ் 1. கரெக்ட். 4 haploid cells are formed at the end of meiosis 2. அதுவும் கரெக்ட் இல்லையா? Yes. Which stage of meiotic prophase shows terminalization of chiasmata as its distinctive features? எதில் வந்து terminalization of chiasmata clear-ஆ இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. chiasmata ஃபார்ம் ஆகிறது தான் டிப்ளோட்டின். terminalize ஆகிறது எது? diakinesis. Yes. Next, match the following. பார்த்துக்கோங்க, ஜைகோட்டின் அப்படின்னு பார்த்தாலே சினாப்சிஸ். கரெக்டா? அப்போ 1க்கு 4. 1க்கு 4ங்கிறதே ஒரே ஆப்ஷன் தான். இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் 1க்கு 4 இருக்கு. பேக்டின் அப்படின்னா கிராசிங் ஓவர். டிப்ளோட்டின் அப்படின்னா chiasmata. டயகைனசிஸ்னா டெர்மினலைசேஷன். புரிஞ்சா? ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சாலே ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா மற்றதை பார்க்கலாம். ஆனால் பட் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம 5 ஸ்டேஜ் படித்தாச்சு. 5 ஸ்டேஜுக்கு டயக்ராம்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்குது. மியாசிஸ் 1 and 2ஓட டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு மேலே நம்ம மிஸ்டேக்ஸே பண்ணக்கூடாது. ரைட்? டிசல்யூஷன் ஆஃப் சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் அக்கர்ஸ் டியூரிங். அப்போ சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் எப்போ டிசல்யூட் ஆகுது அப்படின்னா டிப்ளோட்டின். கரெக்டாக? டிப்ளோட்டினில் தான் வந்து சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் பிரிஞ்சு பைவேலண்ட் பிரியுது, எக்ஸ் ஷேப் மெயின்டைன் ஆகுது. அது பேர் chiasmata. During meiosis 1, in which stage synapsis takes place? Easy. Synapsis takes place அப்படின்னாலே ஜைகோட்டின் தான். The stage during which separation of the paired homologous chromosome begins. இது இங்கே தான் மிஸ்டேக் பண்ணிடுவோம். இந்த இடத்துல பேக்கட்டின், டிப்ளோட்டின், டயகனசிஸ், ஜைகோட்டின் இப்படி கொடுத்ததுனால நம்ம தப்பிச்சிட்டோம். இந்த இடத்துல நமக்கு வந்து அதர் லைக் மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு see this stage. ஸ்டேஜுங்கிறதே நம்ம எதை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ப்ரோஃபேஸ் 1ல் வரது தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ செப்பரேஷன் ஆஃப் பேர்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம் எங்கே பிரியுது? பேர் பண்ணுறது ஜைகோட்டின், பிரியறது எங்கே? டிப்ளோட்டின். கரெக்டா? ரைட். ஒருவேளை இந்த இடத்துல டிப்ளோட்டினையும் கொடுத்து அனாஃபேஸ் 1ஐயும் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருப்பீங்க? டிப்ளோட்டினா அனாஃபேஸ் 1. டிப்ளோட்டின்ங்கிறத ஞாபகமே வராது. டக்குன்னு அனாஃபேஸ் 1. ஏன்னா அனாஃபேஸ் 1ல தான் ஹோமோலோகஸ் குரோமோசோம் பிரியுது அப்படின்னு போட்டிருப்பீங்க. கரெக்டா? ஆனால் அந்த மிஸ்டேக் தான் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஹியர் தே கிவன் ஆஸ் ஸ்டேஜ். ஸ்டேஜ்னா ப்ரொஃபேஸை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்டேஜ்னா ப்ரொஃபேஸோட ஸ்டேஜஸ் தான் சூஸ் பண்ணணும். அதுவே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அட் வாட் ஃபேஸ்? ஃபேஸ்னா நம்ம ப்ரொஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ் இந்த 4 ஃபேஸஸில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணும். ஓகே. At what phase of meiosis homologous chromosomes are separated? ஓகே, அங்கே என்ன ஸ்டேஜில் பிரியுதுன்னு கேட்டாங்க. இந்த இதில் எந்த ஸ்டேஜில் ஹோமோலாகஸ் குரோமோசோம் வந்து செப்பரேட் ஆகுது? அனாஃபேஸ் 2வா? தப்பு. ஏன்னா அனாஃபேஸ் 2 வந்து வராது இல்லையா? அனாஃபேஸ் 1ல் தான் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் பிரியும். அனாஃபேஸ் 2ல் எது பிரியும்? சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். ஓகே. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். பேக்கட்டின் ஃபஸ்ட்டு ஏ பார்ப்போம். பேக்கட்டின் அப்படிங்கிறது என்ன? பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் கிடையாது. டெர்மினலைசேஷன் ஆஃப் chiasmata கிடையாது. கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ். ஏங்கிறது 3. அப்போ ஏங்கிறது 3னாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. மெட்டாஃபேஸ் 1 அப்படிங்கிறது என்ன? குரோமோசோம்ஸ் அலைன் அட் ஈக்குவட்டோரியல் பிளேட். டயகைனசிஸ் அப்படிங்கிறது டெர்மினலைசேஷன் ஆஃப் chiasmata. அண்ட் ஜைகோட்டின் அப்படிங்கிறது பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு, இன் மியாசிஸ் கிராசிங் ஓவர் இஸ் இனிஷியேட்டட். இந்த வேர்டை பார்க்கணும். ஓகேவா? கிராசிங் ஓவர் இனிஷியேட் ஆகிறது எங்கே? இனிஷியேட் ஆகிறது ஜைகோட்டின். கிளியராக இருக்கிறது பேக்கட்டின். ஓகே. சாரி கிராசிங் ஓவர் இனிஷியேட்டட். கிராசிங் ஓவர் பார்த்தீங்களா? டக்குன்னு அதை நம்ம பார்க்கும்போது நம்மளே மிஸ்டேக் பண்ணுறோம். கிராசிங் ஓவர் அப்படின்னாலே என்னது? பேக்கட்டின் தான்.
ஓகே ரைட். கிராசிங் ஓவர்னாலே பேக்கெட்டின் தான். நான் இந்த இடத்துல வந்து என்னென்னு படிச்சிட்டேன், மனசுக்குள்ளே என்ன இருக்கும், சினாப்சிஸ் எங்கே இனிஷியேட் ஆச்சு, சினாப்சிஸ் எங்கே கிளியராக தெரிஞ்சுது அப்படிங்கிறது தான் மைண்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் அங்கே ஆக்சுவலாக கேட்டது என்ன, கிராசிங் ஓவர் எங்கே இனிஷியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்டில் ஒன்று வச்சுட்டு அங்கே ஒன்று படிக்கும்போது நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிறது தான் பேப்பரில் தெரியும். ஸோ கிளியராக படிக்கணும். ரைட். செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன, சினாப்சிஸ் அலைண்டா ஹோமோலாகஸ் குரோமோசோம். சினாப்சிஸ் அப்படின்னாலே ஜைகோட்டின். அப்போ ஏங்கிறது 2. ஓகேவா. சிந்தசிஸ் ஆஃப் RNA அண்ட் ப்ரோட்டீன்னாலே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது G2 ஃபேஸ். ஓகேவா. G2 ஃபேஸில் தான் டியூப்லின் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். ஸோ பிங்கிறது என்ன, 3. ஓகே. அப்போ எய்தர் பியாக இருக்கணும் இல்லைனா டியாக இருக்கணும். ஏன்னா B3 A2ங்கிறது இந்த ரெண்டுக்கு தான் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் ஆஃப் என்சைம் ரீகாம்பினேஸ். என்சைம் மீடியேட்டட் ஸ்டேஜ் எது, பேக்கெட்டின். ரைட்டா. அப்போ 5. அப்போது C5 அப்படிங்கும்போது ஆன்சர் கன்ஃபார்ம் ஆகுது. சென்ட்ரோமியர்ஸ் do not separate but chromatids move towards opposite poles. சென்ட்ரோமியர் பிரியாது, ஆனால் குரோமாட்டிட் மூவ் ஆகுது. இதில் சென்ட்ரோமியர் பிரியாது, அனாஃபேஸில். சென்ட்ரோமியர் பிரியாதுங்கிறது அனாஃபேஸ் 1. எஸ். நெக்ஸ்ட், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் மியாசிஸ் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். ஸோ கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது என்ன, பேக்கெட்டின். தேர்ட் ஸ்டேஜ் சினாப்சிஸ், ஜைகோட்டின். செகண்ட் ஸ்டேஜ் terminalization of chiasmata, dikinesis. Fifth stage disappearance of nucleolus, அதுவும் dikinesis தான். பட் chiasmata பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நியூக்ளியோலஸ் பிரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஜைகோட்டின் வரும், அப்புறம் பேக்கெட்டின் வரும். ஸோ BA பார்த்தீங்களா, BA DCயில் CD, BACD. இங்கே பார், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே எப்படி கொடுத்துருக்காங்க, BA DC அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல BACDங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கு BAங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. CDயா DCயாங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடும். இல்லை ஒருவேளை இந்த மாதிரி அவசரத்தில் போடும்போது நம்ம எப்படி போடுவோம், டிசின்னு போட்டுருவோம். ஆனால் அது தப்பு. ஏன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு கயஸ்மேட்டா பிரியுது, அப்புறம் தான் நியூக்ளியோலஸ் வந்து டிஸப்பியர் ஆகுது. ஸோ த நெக்ஸ்ட் ஒன், த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்டு பை அ பேர் ஆஃப் சினாப்ஸ்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம் இஸ் கால். சினாப்ஸ்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம் அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பைவேலண்ட். ரைட்டா? எஸ். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. PYQs சால்வ் பண்ணது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கொஷின் டஃப்பாக இருந்தது, இல்லை இந்த மாதிரி அவசரத்தில் இந்த மாதிரி ஆன்சரை மாற்றி எழுதிட்டிங்களா, இந்த மாதிரியெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்காக ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.